ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது திருத்தி எழுதப்பட்ட விதியோட எபிசோட் நம்பர் 11. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். ஹீரோயினியை அக்கௌண்ட் புக்கை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களோட கசின் வருவார். வாத்துக்கறி வாங்கிட்டு வந்திருக்கேன். கசின் நீங்களா? எனக்கு தெரியும், எனக்கு என்ன பிடிக்கும்னு சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு தானே தெரியும். பார்க்க நல்லா இருக்கு. சைடில் ஓ, நானே தொடச்சிக்கிறேன். சின்ன வயசுலேருந்து இதை எத்தனை வாட்டி நீங்கள் எனக்கு வாங்கி தருவீங்க, நான் மறக்கவே மாட்டேன் கசின். ரொம்ப நல்லா இருக்கு. ஏன் வந்தேன்னு சொல்லவே இல்லை. அதுவா, உன் கடையோட பாத்திரம். ஐயோ கசின், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. பிடிச்சிடலாமா? இப்படி கிடைக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இது கொடுத்த உங்களுக்கு ஒன்று கொடுக்கணும். இருங்க இருங்க, இந்தாங்க. என்னது இது? கிஃப்ட்டு. எனக்காக இவ்வளோ பண்ணியிருக்கீங்களே. பரவாயில்ல, இருக்கட்டும். ஆ, இவன் இவன் இங்கே என்ன பண்ணுறான்? இவனுக்கு வேறு வேலையே இல்லையா? எப்போ பார்த்தாலும் என் பொண்டாட்டி பின்னாடியே சுற்றுறான். டேய், எங்கடா போகிற? நான் உன் மருமகளுக்கு நான் புருஷனா இல்லை உள்ளே இருக்கிறவன் புருஷனானே தெரியல. என்னை விட அவன் தான் அதிகமாக இருக்கான். ஓ, இதுதான் உன் பிரச்சனையா? இதுக்கு தான் பொண்டாட்டிக்கிட்ட தன்னோட காதலை வெளிப்படுத்தணுன்றது. இல்லைன்னா போகிற வரவெல்லாம் இப்படி தான் உள்ள நுழைவான். ரொம்ப நன்றி கசின். யோ, என்னையா டெய்லி இங்கே வர? என்ன விஷயம்? கசின் நமக்கு உதவி செய்ய வந்திருக்காரு, அவர்கிட்ட ஏன் இந்த மாதிரி பேசுகிற? வீட்டுக்கு என்ன தேவையோ அது நான் முடிவெடுத்தா போதும். இந்த மாதிரியெல்லாம் அவர்கிட்ட பேசாத. அது நான் வந்தது எதுக்குன்னா கொடுத்துட்டு போகிறதுக்கு தான். இதெல்லாம் எனக்கு தெரியும். இந்த ஈர வெங்காயம் கதையெல்லாம் பேசிட்டு இங்கே வர வேலை வச்சுக்காத. இவரை நம்ம அப்பா வளர்த்தாரு, அவ்வளோதான். அதுக்காக இவன் சொல்கிறதெல்லாம் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. எங்கே பாருங்கள் சார், இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச உதவிக்கு எல்லாம் ரொம்ப நன்றி. கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். கீப்பர். என்னடி இப்படி பேசிட்டு எல்லாரும் இருக்கிறாங்க? பின்னடா லூசு பயல, நமக்கு இவரால் மட்டும்தான் உதவி கிடைக்கும். நீங்கள் வாங்க கசின், நம்ம போகலாம். என்ன சிரிப்ப? 2 பேரும் மரியாதை இங்கேருந்து போங்க, இல்லை வேலையை விட்டு தூக்கிடுவேன். போங்கடி. அவன் நடந்துக்கிட்டதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கசின். பரவாயில்ல, இருக்கட்டும். அப்புறம் கசின், நான் ரூமை காலி பண்ணிட்டேன். இந்த பொருளெல்லாம் விற்றா எவ்வளோ காசு கிடைக்குன்னு பாருங்க. இது வித்தியாசமாக இருக்கு. இது உனக்கு ஏது? இதுவா, இது சின்ன வயசாக இருக்கும் போது ஒரு பிச்சைக்கார பையன் லீக்குங்கிட்ட கொடுக்க சொல்லி என்கிட்ட கொடுத்தான். அன்னையிலேருந்து இது என்கிட்ட தான் இருக்குது. நான் எடுத்துகிட்டு போகிறேன். இது நான் எங்கேயும் பார்த்துருக்கேனே. இதில் இருக்க எல்லாரோட டேக்ஸ் புக்கும் இங்கே தான் இருக்கும். ஓ, இவன் தான் அந்த பணக்கார பிச்சைக்காரனா? இனி நான் பார்த்துக்கிறேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டேட். நான் போடுற மேக்கப்லேயும் என்னோட அழகுலையும் இந்த நகரமே சொக்கி போயிடணும். ஏன்னா அவன் எப்பயுமே ரகடாக தானே பார்த்துருக்கான், இப்படி மென்மையாக பார்த்துருக்க மாட்டான். லுக்கிங், வந்துட்டியா? எப்படி இருக்கேன்? அதாடி, என்ன லுக்கிங் இது? நீயா இது? ஏன் அழகா இருக்கனா? அது பயங்கரமாக இருக்கிற. நிஜமாவா சொல்கிற? ஆனால் இதோட போனேன்னா எல்லாரும் செத்து போயிடுவாங்கடி. இரு, நான் ஒன்று அழகா மாத்துறேன். இங்கே உட்காரு. என்ன சொல்கிற? அப்போ இது அழகா இல்லையா? இப்போ பாரு, அதுக்கும் இதுக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் தெரியுற மாதிரி எனக்கு தெரியல. சரி விடு, நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். நீ பார்க்க ரொம்ப அழகா. ஜோச்சே, என்ன இன்னும் அவள் வர காணோம்? டைம் என்னாச்சு? ஆல்ரெடி லேட். ஐயோ, ஏய், பொண்ணுங்களாம் அவ்வளோ சீக்கிரம் போகக்கூடாது. யார் சொன்னால் போகக்கூடாதுன்னு? வெயிட் பண்ண வைக்கிறது எனக்கு பிடிக்காது. உன்னோட வால் அது இன்னைக்கு தேவைப்படாது. டைம் வேறு போயிட்டே இருக்கு. நீ எப்போமா வருவேன்? இந்த நாளுக்காக தான் நான் ரொம்ப காத்துட்டு இருந்தேன். வந்துட்டா. கான்ஃபிடென்ட். நீயா? அதுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு. கூடவே இதையும். இது உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா சின்ன வயசில் என்னை காப்பாற்றின பொண்ணு நீயா? அவள் லீக்கு இங்கே தான் விரும்புகிறான், அதை நீ யூஸ் பண்ணிக்கணும். நான் ஏன் அவனை விரும்பணும்? நான் அவனை விரும்பலை. நான் அவனை விரும்ப சொல்லலை, நடிக்க சொல்கிறேன். உங்கள் அப்பாவோட சாவுக்கு நீதி கிடைக்க வேண்டாமா? ஸோ நீ இதை யூஸ் பண்ணிக்கோ. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். ஐ லவ் யூ. படி, எல்லா ஹேர் ஸ்டைலும் கரெக்டாக இருக்குது. என்ன நடக்குது இங்கே? நான் தான் ஏமாந்துட்டேனா? ஹே ஹீரா, இது அக்காக்காக வாங்கிட்டு வந்தது தானே? எங்கே எடுத்துகிட்டு போகிற? அவங்க தான் தூக்கி போட சொன்னாங்க. தூக்கி போட சொன்னாலா? செவனேன்னு இருந்தவளை. ஆமாம், தூக்கி போட சொன்னேன். க்ளீன் பண்ணணும்னு நினச்சேன். ஐயோ, கோமா இருக்கா? எரிச்சிரு, அப்படி சொல்ல வந்தேன். ஏன் இவ்வளோ கோமா இருக்கா? நேற்று வரைக்கும் நல்ல மூடில் இருந்தவளுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? அது எனக்கு தெரியல. காலையில் வந்ததுலேருந்தே அப்படி தான் இருக்காங்க. சரி, இதுக்கான காரணம் நம்ம சீக்கிரமே கண்டுபிடிக்கணும். இந்த லூஸ் என்னத்துக்கு இங்கே வருது?
என்னோட கடைக்கு நான் வரேன். உன்னோட கடையா? உங்க பார்ட்னரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்ப இது என் கடை தானே? மாமாயி இங்க வாங்கோ. ஐயா! இ- இ- இப்- என்ன நடக்குதுங்க? யோ ஈ உனக்கு என்னையா ஆச்சு? என் அக்காவை டீல்ல விட்டு இவ கூட சுத்திட்டு இருக்க. உனக்கு நட்டு ஏதாவது கழண்டு போச்சா? இதெல்லாம் நடிப்பா என்ன? சொல்லியா? சொல்லு. இதெல்லாம் நடிப்புன்னு ஒரு வார்த்தை சொல்லிடு. அது நீ அமைதியாக இருக்கிறத பார்த்தாலே எனக்கு தெரியுது. இதில் உனக்கும் விருப்பம் தான்ல. ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ஆனால் எங்ககிட்ட அதை மறைக்கிற. நீ இப்படி செய்வன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ச்சே. எ- எ- சி- அ, இதுக்கு தானே ஆசைப்பட்டேன். வா டார்லிங், நம்ம போகலாம். இங்கே பாரு ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, ஃப்யூச்சரில் என் அக்கா முகத்தில் முழிச்சிடாத. நீ என்ன சொல்கிறது? எங்களுக்கு தான் ஓ மூஞ்சி பார்க்க பிடிக்கல. வாங்க, நாம இங்கேருந்து போகலாம். இவகிட்ட எதுக்கு பேசி நம்ம டைமை வேஸ்ட் பண்ணணும்? ம், வாங்க போகலாம். ம், என்ன இப்படி கதை மாறி போச்சு? இப்போ என்ன பண்ணுறது? இது என்னோட அக்கா என்னன்னு எடுத்துக்கிறான்னு தெரியலையே. அவளை வேற போய் பார்க்கணும். லுக்கிங் லுக்கிங் எங்கே போயிட்ட? லெட்டரா? என்னை யாரும் தேட வேண்டாம். தேடுற அளவுக்கு எனக்கு யாரும் அங்கே கிடையாது. பாய். ஐயோ, என்ன இப்படி அவசரப்பட்டு எழுதி வச்சுட்டு போயிட்டா? இப்போ இவளை எங்கன்னு போய் கண்டுபிடிக்கிறது? அந்த இப்படி பல்ட்டி அடிப்பான்னு நான் நினைக்க கூட இல்லை. எல்லாரும் கொஞ்சம் வெளியில் போங்க. உங்களை தான் சொல்கிறேன், ப்ளீஸ். ஓகே சார். நீ என்ன நினச்சிடா இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிற? நேற்று வரைக்கும் லீக்கிங்க உயிருக்கு உயிராக விரும்பிட்டு இன்னைக்கு லேனை கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறேன். உனக்கு மரம் ஒன்று கழலன்னு எனக்கு தெரியும். உண்மையை சொல்லு, என்ன நடந்துச்சு? அப்போ நான் சின்ன பையன். உனக்கு காசோட அருமை தெரிய மாட்டேங்குது. உனக்கு ஒரு நாளாவது பிச்சை எடுத்து சாப்பிட்டாதான் காசோட அருமை என்ன தெரியும். இந்த வீதியில் போய் பிச்சை எடுத்து பாரு, அதோட கஷ்டம் உனக்கு புரியும். நீ பணக்காரனா இருக்கிறனால தான் உனக்கு இவ்வளோ திமிரு. போ அப்படின்னு எங்கள் அப்பாவே என்னை துரத்தி விட்டுட்டாரு. அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு பொண்ணை கொடுமை பண்ணிட்டு இருக்குது நான் பார்த்தேன். ஏய், அந்த பொண்ணை விடுங்கடா, இல்லை அடிச்சிருவேன். ஏய், போங்கடா. அந்த பொண்ணுக்கிட்ட வம்பு வச்சுக்காதீங்க. நீ என்ன இந்த ஏரியா ரவுடியா? அடிச்சு மூஞ்செல்லாம் அடிச்சிருவான். ஐயோ பவுலு. ஏய், யாராச்சும் வாங்க, இந்த பையனை அடிக்கிறாங்க, வாங்க. ஐயோ, ஏய் வாடா, ஒன்று அப்புறம் பார்த்துக்கிறேன்டி. போங்கடா. இவ்வளோ அப்புறம் கவனிச்சிக்கலாம். வாடா போலாம். உனக்கு அடிபட்டுருச்சா? இல்லை இல்லை, உனக்கு அடிபட்டு தான் இருக்கு. இதெல்லாம் ஒரு வீரனுக்கு சகஜம். அடிபடுறதெல்லாம் எனக்கு ஒன்றுமே ஆகாது. நான் ஒரு வீரன். பார்த்தாலே தெரியுது. தெரியுதா? இந்தா, நீ பசியாக இருக்கிறன்னு நினைக்கிறேன், இதை சாப்பிடு. இது நானே செஞ்சேன். ஆ, ஏன் அழுவுறா? உனக்கு இது பிடிக்கலையா? இல்லை இல்லை, இப்படி டேஸ்டியாக இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதே இல்லை தெரியுமா? இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் அன்னைக்கு முடிவு பண்ணேன், கட்னா அவளை தான் கல்யாணம் பண்ணணும்னு. அது லீக்விங்குன்னு நினச்சிதான் அவள் பின்னாடி நான் சுற்றிட்டு இருந்தேன். ஓ, அப்படின்னா அது லீக்விங் இல்லை லேன்னு சொல்கிற. அது எப்படி உனக்கு தெரியும்? சரி, அப்படியே அது அவளாவே இருந்தாலும் அவளை நீ கல்யாணம் பண்ணிப்பியா? அவளோட கேரக்டர் என்னன்னு உனக்கு தெரியும்ல. உன்னை கடத்தியிருக்கா, நமக்கு ஏகப்பட்ட தொல்லை கொடுத்துருக்கா. அவள் சின்ன பொண்ணு, அதனால அவள் அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கலாம். அவளோட நேச்சருக்கு நம்ம குத்தம் சொல்ல முடியாதுல்ல. ஷா, உண்மை எதுன்னு தெரியாம நீ குருட்டாம்போக்கில் எப்படி ஓகே சொன்ன? ஆனா அவகிட்ட நான் கொடுத்து விட்ட பெனட்டன் இருந்தது. அப்படின்னா அவ தானே அந்த பொண்ணு. ஓ சரி, அவளவே இருந்தாலும் அப்படி ஒருத்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ ஹாப்பியா இருப்பியா? அது சொல்லு, ஹாப்பியா இருப்பியா? இது சின்ன வயசு லவர் தான் லேனா. அவெல்லாம் அது மாதிரி செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அவளுக்கு அந்த மாதிரி நல்ல குணம்லாம் கிடையாது. அவன் அப்படி தான் சொன்னான். ஆனால் அந்த பிஸ்கட்டெல்லாம் என் பெரிய அக்கா தான் செய்வா. கண்டிப்பாக அவன் லவ் பண்ணது எங்கள் அக்காவை தான். என்ன பண்ணுறது? அதுக்குள்ளே உண்மை தெரியாமல் லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடிட்டா. லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடிட்டாளா? அப்போ லீக்கிங் இங்கே இல்லையா? வெளியில் அவங்களுக்கு ஆபத்து இருக்கலாம். விமனாச்சு, இவளால் தான் மற்றவங்களுக்கு ஆபத்து. அவள் ஸ்ட்ராங் விமன். அவள் எழுதியிருக்கிற லெட்டர் வாட்டதை கொஞ்சம் படிச்சு பாரு, உனக்கே புரியும். என்ன சொல்கிறா? வெளியில் இருக்கிற மிருகங்களை விட காட்டில் இருக்கிற மிருகங்களை என்கவுண்டர் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை நினச்சி வீணாக யோசிக்காத. ஆ, அவள் கொஞ்சம் ரகடு.
அவன் மட்டும் மாட்டியிருந்தா அவ்வளோதான், போய் சேர்ந்துருப்பான். ம். ஆ. சரி, உன் கைக்குள்ள என்ன வரைஞ்சிட்ருக்கு? எதையும் மறைக்கிற மாதிரி இருக்கு. ம். இதெல்லாம் காட்ட முடியாது. ஓ, காட்ட முடியாதா? இப்போ பாரு, இந்த சில்வர் ரொம்ப நாளா என்கிட்ட இருக்கு. யூஸ் இல்லாம தான் இருக்கு. வேணும்னா நீ எடுத்துக்கோ. ஹாய், இப்போ கொடுத்துட்டுல. ஆ, ஏ, அது பா. ம், ம், பா. என்னது இது? நம்ம கடைக்கு ட்ரேட்மார்க்கு. இது வந்து நம்ம கடையோட லோகோ. இதை பார்த்தா நம்மளோட ஒரிஜினல் ப்ராடக்ட்னு கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. இது இருந்தால் வேற யாரும் டூப்ளிகேட் ப்ராடக்டை வச்சு ஏமாற்ற முடியாது. இது வச்சு நம்மளோட ஹோட்டல் ரெப்புடேஷனை யாராலையும் கெடுக்க முடியாது. என்னோட புது ஐடியா எப்படி இருக்கு? உன்னோட ஐடியா உண்மையிலுமே ரொம்ப சூப்பராக இருக்கு. நான் இதோட வேலைகள் இன்னும் முடியல. இன்னும் பட்டி டிங்கிரி பார்க்க வேண்டியது இருக்கு. நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டா? நீயா? ம். 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 இது நான் உனக்கு இதில் செதுக்கி சூப்பராக தரேன். இங்கே பாரு. ஆ, உனக்கு பிடிச்சிருக்கா பாரு. வாவ், சூப்பர், அட்டகாசமாக இருக்கு. உன் கையில் என்ன காயம்? இது செய்யும்போது பட்டுருச்சு. அச்சோ. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப்பாக நம்ம இதை கவர்மெண்ட்டில் காட்டி இது நம்மளோடன்னு தான் கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீ என்ன வரைஞ்சிருக்கேன்னு நான் சொல்கிறேன். இதில் ஃப்ளவர், கேக்கு. என்னோட மூளையை நல்லா யூஸ் பண்ணியிருக்கேன்ல. ம். அப்போ எனக்கு மூளை இல்லைன்றியா? யார் வரைகிறத அப்ரூவல் பண்ணுறாங்கன்னு பார்ப்போமா? சொல்லுங்க கசின், இது ரெண்டுத்தில் எது நல்லா இருக்குது? உண்மையை சொல்லனா லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் நல்லா இருக்குது. ஆ, ஏயோ, அது அவன் வரைஞ்சதில்ல. உங்களோட டேஸ்ட்டு உங்களை மாதிரி மொக்கையாக இருக்கும்னு நினச்சேன். பரவாயில்ல, உங்கள் டேஸ்ட் உண்மையிலுமே நல்லா தான் இருக்குது. யுபிங், இது என்னோட டிபார்ட்மெண்ட் இல்லை. இன்னொரு மினிஸ்டர் வருவார், அவர்கிட்ட கொண்டு போ. அவர் தான் அப்ரூவல் பண்ணணும். இதை பற்றி நான் அவர்கிட்ட முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீ அவரை போய் பாரு. ம். அப்புறம் எதுக்கு நீங்கள் கோட்டை மாட்டிக்கிட்டீங்க உட்காந்துருக்கீங்க? எங்களோட டைமும் வேஸ்ட்டு. ம். பாய் யுபிங். அதான் உங்கள் மொரமாமனே சொல்லிட்டாரே. வா, மினிஸ்டர் போய் பார்ப்போம். ஏ, இதுதான் உங்களோட புதிய முயற்சியா? ம். இங்கே தான் மேடம். ஆ, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நீங்கள் இங்கே 2 பேரும் என்ன பண்ணுறீங்க? அது லேண்ட் வரைஞ்ச ட்ரேட்மார்க்கை இங்கே அஃபிஷியலாக அப்ரூவல் பண்ண வந்தோம். என்னது, ட்ரேட்மார்க்கா? எங்க இவ்வளோமா என்னோட ஐடியாவில் வந்திருக்கா? இது என்னோடதாச்சே. எப்படி இவ்வளோடதுன்றா? இது என்னோட ஐடியா. மினிஸ்டர் சார், நான் உங்ககிட்ட கொடுத்த அந்த பிக்சரை இவங்கக்கிட்ட காட்ட முடியுமா ப்ளீஸ்? ஆ, பார்த்துக்கம்மா, இது அந்த பொண்ணு கொண்டு வந்தது. இது அவளோடது தான். ப்ரூஃபெல்லாம் ஆல்ரெடி சப்மிட் பண்ணிட்டாங்க. இது என்னோடதுன்னு சொல்லுடி. ஏன் இப்படி பிரச்சனை பண்ணுற? யுபிங், நிறுத்து. இது அவளோடது தான். அதை என் கண்ணால் பார்த்தேன். நான் இவளை தேடி போகும்போது இவ தூங்கிட்டு இருந்தா. இதை வரைஞ்சி டயர்டாகி தூங்கிட்டு இருந்தா. அப்போ நான் வந்துட்டிங்களா? நான் நம்ம கடைக்கு புதுசாக ஒரு ஐடியா யோசிச்சிருக்கேன். இல்லை, இவ போய் சொல்கிறா. இதை நான் கசின் கிட்ட தான் கொடுத்தேன். இவளை நான் நம்ப மாட்டேன். நீ ஒன்றும் நம்ப தேவையில்ல. என்னை நம்பினா அதுவே எனக்கு போதும். வாங்க, நம்ம போகலாம். யார்கிட்ட கொடுத்தீங்களா அவங்கள போய் கேளு. இல்லை, இவ போய் சொல்கிறா. இவளுக்கு நான் தான் அதை செஞ்சு கொடுத்தது. இவ தான் போய் சொல்கிறான்னு எனக்கு நல்லா தெரியும். டே, நீமாடா? நான் கண்ணால் பார்த்தேன்ற, அப்போ கூட ஏன் நம்ப மாட்டேன்ற? சேத்த, கொஞ்சம் எல்லாரும் அமைதியாக இருக்கிறீங்களா? இது அவங்களோடதுன்னு சைன் ஆயிடுச்சு. அது பேசாத. ம், வாங்க, நாம் போகலாம். ஐயோ, போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. இப்படியே இடிச்சிட்டு இருந்தா மண்டை பூரி மாதிரி வீங்கிடும். கொஞ்சம் நிறுத்து. இது புதுசாக ஒன்று செய்யணும்னா எனக்கு இன்னும் நிறைய காசு வேணும். நான் யார்கிட்ட போய் காசு கேட்பேன்? உனக்கு காசு தான் பிரச்சனைனா அந்த காசை நான் உனக்கு கொடுக்குறேன். ஆ, காசு? அவ்வளோ காசு உங்ககிட்ட ஏது? நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் வாங்குவேன். அவங்கள நோயை குணப்படுத்துகிறேன்னு அவங்களுக்கு வாக்கு கொடுக்கும் போது அவங்க எனக்கு கொடுப்பாங்க. எனக்கு நல்ல ஐடியா சொல்லியிருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட். ஆ, ஜியான், நீ எனக்கு இப்படி தொடர்ந்து ஹெல்ப் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஹார்ட் பீட் எகிறது. வாட்? ஹார்ட் பீட் எகிறதா? என்ன பண்ணுறாவ? லூசர், நான் வேறு ஹார்ட் பீட் சொன்னேன். என்ன சொல்லிட்டு போகிறா?
ம் எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏய், இங்கே வந்து என்ன பண்ணிகிட்ருக்க? என்ன வரைஞ்சிட்ருக்க? என்கிட்ட காமி. ஆ ஆ முடியாது முடியாது முடியாது. உன்கிட்ட காட்டினதுனால தான் எனக்கு பிரச்சனை. வேணாம் வேணாம், நீ பார்க்காத. ஓ அப்படியா? யூ பிங்க். எனக்கு உன்கிட்ட ஆ ஏய் தள்ளிப்போ, போ தள்ளிப்போ. என்ன பண்ணுற? உன்கிட்ட இப்படி எடுத்தால் தான் உண்டு. வாங்கிட்டு பார்த்தியா? என்ன நீ? ஹோ, புது முயற்சியா? பார்ட்னர்ஷிப்பா? வாங்க வாங்க, போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. உங்களுக்கு வேணும்னா நீங்க பார்ட்னரா சேர்ந்துக்கலாம். ஏய் சோம்பேறிக்கு பிறந்தவனே, ஏன்டா இவ்வளோ ஸ்லோவா கொடுக்குற? சீக்கிரமா கொடுத்தாதான் என்ன? இந்தா இந்தா, கத்தாத. சரி, இதில் என்னன்னு சொல்லு. இதில் என்னன்னா, உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா இந்த காலமில் நீங்கள் சைன் பண்ணணும். அப்புறம் இதில் டெபாசிட் பண்ணணும். எவ்வளோன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். விருப்பம் இருக்கிறவங்க இப்போவே போய் உங்களோட இந்த ஷீட்டை அங்கே கொடுத்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எங்களோட கடை உங்களுக்காக எப்பவும் திறந்தே இருக்கும். சீக்கிரம் சீக்கிரம் லைனை முடிங்க. என் மருமவ எவ்வளோ புத்திசாலியாக இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. ஆமாம் ஆமாம், ரொம்ப புத்திசாலி தான். அதனால தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். புத்தியாக பழச்சிக்கோ. ஆ ஜியான், அங்கே என்ன பண்ணுற? நான் மட்டும் இங்கே நின்று வேலை செஞ்சிட்ருக்கேன், நீ அங்கே என்ன ஒத்து ஊதிட்டு இருக்கியா? வா வா, நீ இதை எழுது, நான் காசு வாங்கி போடுறேன். நானா? சரி ஓகே. ஆஹா, பணம் வேட்டை தான். நினச்சதை விடவும் அதிகமாக காசு வந்திருக்கு. ஐயா. ஆமாம் மருமகளே, உனக்கு இந்த ஐடியா எப்படி வந்துச்சு சொல்ல, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதுவா மாமா, உங்கள் பையன்கிட்ட இருந்து தானே இதை கற்றுக்கிட்டேன். இவங்கிட்ட இருந்தியா? எப்படி? இவர் அட்வான்ஸாக நோயாளிகிட்ட காசு வாங்குவார்ல, அதுலேருந்து தான். என்னது, நோயாளிகிட்ட காசு வாங்குறியா? டே அப்பா, நான் என்னடா செஞ்சேன்னு இப்படி திடீர்னு சண்டைக்கு வர? நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு பேஷண்ட் கிட்ட காசு வசூல் பண்ணியிருப்ப. ஐயோ மாமா, இருங்க 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 இருங்க. இவர் மேலே இருக்க கான்ஃபிடென்ட்டில் அதை க்யூர் பண்ணதுனால அவங்க கொடுக்குற ரெஸ்பெக்ட். நீ ஏன் இதெல்லாம் சொல்லாமல் இருக்க? இல்லை என்ன கொழுக்கட்டையை வச்சிருக்க? சரி, நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஹீரா, சீக்கிரம் வண்டியை கட்டு, நாங்கள் 3 பேரும் வெளியில் போகிறோம். அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கீப் ஸ்மைலிங். டாடா.